ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் வெண்டைக்காய் காரக்குழம்பு பண்ணுறதை தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. அப்போ தான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இது செய்யறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். ஒரு 10-12 வெண்டைக்காய் எடுத்து நறுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, 1.5 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், 3 தக்காளி, பெரிய தக்காளியாக எடுத்துருக்கேன், அதையும் நறுக்கி வச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடான அப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பை போட்டிங்கன்னா அது பொரிஞ்சு வரணும். அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்த அப்புறமா இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது போல் இது பொரிஞ்சு வந்த உடனே சின்ன வெங்காயத்தை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது போல் வதங்கினா போதும். இது இப்படி வதங்கின அப்புறமே நம்ம நறுக்கி வச்சுருக்க 3 தக்காளியும் இது கூட சேர்த்துக்கோங்க. தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் மசிக்கிற மாதிரியே வதக்கிக்கோங்க. தக்காளியோட பச்சை வாடை போயிடணும். அதுவும் இல்லாமல் தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும். அது வரைக்கும் நம்ம நல்லாவே இதை மசிச்ச மாதிரி வதக்கி விட்டுப்போம். தக்காளி வதங்கின அப்புறமா இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துப்போம். இப்போது வெண்டைக்காவையும் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காவை இது போல் நறுக்கி வச்சுக்கோங்க. ரொம்ப பொடிசாக நறுக்க வேண்டாம். இந்த அளவு இருந்தால் சரியாக இருக்கும். வெண்டைக்காவையும் இதில் சேர்த்துட்டு நல்லா அதோடையே கிளறி விட்டுக்கோங்க. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மூணு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இதோட சேர்த்து நல்லாவே கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் கூட இல்லை குறைவாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் 2 ஸ்பூனும் அது போல் போட்டுக்கலாம். இதை நல்லா இது போல் கிளறி விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடயே ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம புளி தண்ணி வேறு சேர்க்க போகிறோம். அதனால் 2 டம்ளர் தண்ணி வச்சாலே போதும். தண்ணியோடு சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண அப்புறமா ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு 10 நிமிஷம் இது நல்லா கொதி வரட்டும். 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தோன்னா இது போல் நல்லா கொதி வரும். இந்த கொதி வர ஸ்டேஜில் நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம். இந்த புளி தண்ணியை நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு 10-15 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிச்சு வரணும். பாருங்கள், இது போல் கொதிச்சு வரணும். வெண்டைக்காய் நல்லாவே வெந்து வரணும். இப்போது வெண்டைக்காய் காரக்குழம்பு தயாராகிடுச்சு. இதை நம்ம சாப்பாட்டுக்கு சர்வ் பண்ணி சாப்பிட்டுடலாம். ரொம்ப அருமையாக தயாராகிருக்கு. பாருங்கள், வெண்டைக்காய்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். இது ரொம்ப அருமையாக இருக்கும். வெண்டைக்காய் காரக்குழம்பு மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.